நிலவி வரும் தலித் ஒற்றுமைக்காக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஆண்களைப் போல பெண்களுக்கும் பிறக்கிற வாரிசுகளுக்கு பூர்வீக குடியிருப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசை இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் தவிர்த்து ஓபிசி, எம்பிசி, பிசி போன்ற பிற மக்களுக்கு அனைவருக்கும் மண்டல் கமிஷன் அறிக்கையை முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்கள் 91 நடைமுறைப்படுத்தி இந்தியா முழுவதும் இன்றைக்கு அமலில் இருக்கிறது. ஆனால் புதுச்சேரி அரசாங்கம் தலித் மற்றும் பழங்குடி மக்களை தவிர்த்து 27% நடைமுறைப்படுத்துவதற்கு 2001 கால வரை வைத்தது போல தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கும் 2001 கால வரை வைத்து அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். அதே போல இன்றைக்கு புதுச்சேரியில் மைக்ரேஷன் ஆர்ஜன் என்று சொல்லப்பட்டு அந்த மக்களை பிளவுபடுத்தி அவர்களுக்கு செலவு செய்யப்படுகிற சிறப்பு பொருள் திட்ட நிதியை மாற்று திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்து அந்த மக்களுக்கு பயன்படாத வகையில் பிற திட்டங்களுக்கு செலவு செய்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதில் கல்வியிலும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தாமல் பாடுபடுத்திக் கொண்டிருக்கிற முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இருவரும் காலங்களில் அப்படி ஒரு நிலையை எடுக்காமல் சிறப்பு கூறுகள் திட்டம் நிதி எந்த நோக்கத்திற்கு ஒதுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தில் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்று இந்த செயற்கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கிறோம். 2 தீர்மானம். 2001 கால வரை வைத்து அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். தாய் வழி சமூகம் என்று சொல்லப்படுகிற ஆண்களுக்கு வழங்குவது போல பெண்களையும் 1964 என்ற உச்சநீதிமன்றம் சொல்லுகிறபடி பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பெண்களையும் பெற்றோராக கருதி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரியில் கடந்த காலங்களில் சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு செலவிடப்படுகிற கட்டுமானங்கள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிதண்ணீர் வசதி, சமுதாய நலக்கூடம் மற்ற திட்டங்கள் எல்லாமே பேட்கோ மூலமாக செய்யப்படுகிறது. அப்படி பேட்கோ மூலமாக செய்யப்படுகிற நிதி தவறாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த மக்களுக்கு முழுமையாக பரவலாக செய்யப்படவில்லை. ஆகவே ஏற்கனவே இருந்தது போல உள்ளாட்சித்துறைக்கு அந்த சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை ஒதுக்கி நகராட்சிகளுக்கும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கும் நிதி ஒதுக்கி அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கு அனைத்து வகையான கட்டமைப்பு வசதிகளும் செய்து தர வேண்டும். அந்த நிதியை தவறாக செலவு பண்ணக்கூடாது என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் வேண்டும். அரசு பார்ப்போம் தான் சொல்றாங்க. அது முயற்சி எடுக்கிறோன்னு சொல்றாங்களே தவிர அரசு எந்த வித பதிலும் சொல்லலை. அரசு நாங்க இந்த தாழ்வு சமூகம் சொல்றத பெண்களுக்கு வாரிசு, பெண்களுடைய வாரிசுகளுக்கு. இப்போ ஆண்களுடைய பிறக்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பெற்றோர் என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் பெற்றோர். நான் புதுச்சேரி அரசாங்கம் என்ன சொல்றேன், ஆணை மட்டுமே பெற்றோரை கவனத்தில் கொண்டு ஆண்களுக்கு வாரிசு எடுத்து கொடுக்குறாங்க, பெண்களை கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் புதுச்சேரிக்கு தாய் வீட்டுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே 30, 40, 50 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் நீங்க ஆர்ஜனா நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தான் நான் சொல்றோம். இது உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் உயர் நீதிமன்றமா இருந்தாலும் அந்த நீதிமன்றங்கள் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதைதான் தாய் வழி சமூகம் சொல்றோம். ஆண்களை போல பெண்களுக்கும் ஒரு தாய்ப்பனுக்கு 5 ஆம்பளை பிள்ளை 6 பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா 11 பிள்ளைகளுக்கு சமமான உரிமை புதுச்சேரி அரசாங்கம் கொடுக்கணுங்கிறத நம்ம கேட்கணும். அடுத்த கட்டமா நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கை அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கத்தை நாம சொல்லுகிற இந்த கோரிக்கை நடைமுறைப்பா சொல்லி புதுச்சேரி முழுவதும் இருக்கிற எல்லா தொகுதி வாரியா பொதுக்கூட்டம் போடுவோம். பொதுக்கூட்டத்தின் மூலமா இந்த அரசாங்கம் எப்படி தலித் மக்கள் எதிராக செயல்படுது. ஏற்கனவே புதுச்சேரி அரசாங்கம் தலித் மக்கள் எதிராக ஆட்சி செஞ்சு இருக்கிறாங்க. இந்த அரசு இப்படி செயல்படுறத புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்யும் மூலமா இந்த போராட்டத்தின் மூலமா நான் இந்த அரசாணை போடுவதற்கான முயற்சி எடுப்போம். புதிய அமைச்சர் சாய் சரவணகுமார் புதிய அமைச்சர் போட்ட பிறகு அவர் என்ன நடுவே நாங்கள் இன்னும் பார்க்கல. அவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியல. அவருக்கு அந்த உணர்வோடு சமூக அக்கறை உள்ள அமைச்சரா என்றது எங்களுக்கு சரியா தெரியல. அது இனிமே தான் அவரை பார்க்கணும். இருந்தாலும் அவர் அமைச்சரா பொறுப்பேற்று அவர் வாழ்த்துக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி
அவதூறு வார்த்தைகள் அதிகமா பேசுறாங்க. யாரு? மஞ்சப்பள்ளி அந்த மாதிரி நாங்க யாரும் அவதூறா பேசலைங்க. பாட்டாளி விடுதலை சிறுத்தை கட்சி புதுச்சேரி பொறுத்த நாங்க யாரும் அவதூறா பேசல. அவங்க அவதூறா அவங்க தான் இந்த தலித் மக்களை அவங்க தான் அப்படி பாக்குறாங்க. அவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அவங்களும் வந்து பொருளாதாரத்துல கல்வியில மேம்படணும் நாங்களும் ஆசைப்படுறோம். அவங்களுக்காக நாங்க போராடுறோம். அவங்க யாருமே நாங்க வந்து நல்லா பேசுற குறைச்சி மதிப்பிடல. எங்களை மதிப்பு குறைச்சி மதிப்பிட அளவுக்கு பேசக்கூடாது. எங்க தலைவர் எங்களை வளர்க்கல. நாங்க யாரும் அந்த மாதிரி குறைச்சி மதிப்பிட பேச மாட்டோம்.